வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1174வது திருப்புகழ். இது ஒரு பொது பாடல். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால தெளிந்த எண்ணங்களும் ஞானமும் ஏற்படும், வினைகளும் நீங்கும். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். பழுது அற ஓதி கடந்து பகை வினை தீர துறந்து பல பல யோகத்து இருந்து மதராசன் பரிமள பானத்து அயர்ந்து பனைமடல் ஊறுதற்கு இசைந்து பரிதவியா மெத்த நொந்து மயல் கூற அழுது அழுது ஆசைப்படுகன் அபிநய மாதர்க்கு இறங்கி அவர் விழி பானத்து நெஞ்சம் அறை போய் நின்று அழிவது யான் முன் பயந்த விதிவசமோ மற்றை உந்தன் அருள்வசமோ பிரம்மம் தெரிகிலேனே எழுத அரு வேதத்தும் அன்றி முழுதினுமாய் நிற்கும் எந்தை என ஒரு ஞான குருந்தர் உள்ளம் மேவும் இருவுருவாகி துளங்கி ஒரு கணத் தூணில் பிறந்து இரணியன் மார்பை பிளந்த தனி ஆண்மை பொழுது இசையா விக்கிரமன் தன் மருக உராரிக்கு மைந்த உலக படியிர குறும்பை உடன் மேவும் புயல்கரி வாழ சிலம்பின் பணசர மானுக்கு உகந்து புனமிசை ஓடி புகந்த பெருமாளே. திருப்புகளுக்குரிய பொருளை பார்க்கலாம். அழுது அற ஓதி கடந்து அப்படின்னா குற்றமே இல்லாத வகையில, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத வகையில கல்வியை பயின்று பகை வினை தீர துறந்து, அதாவது மனசுல இருக்கக்கூடிய பகைகளும் சரி இரண்டு வகையான வினைகளையுமே முற்றுமாக கைவிட்டு பல பல யோகத்து இருந்து பல வகையான யோக நிலைகள் இருந்தாலும் மதராசன் பரிமள பானத்து அயர்ந்து மன்மதனுடைய வாசனை மிகுந்த பானங்களால் சோர்வு அடைந்து பனை மடல் ஊறுதற்கு இசைந்து அப்படின்னா பனை மடலால் செய்த குதிரையில ஏறத்துக்கு சம்மதித்து. இந்த பனை மடல் அப்படிங்கிறது இதுக்குரிய விளக்கத்தை நான் அப்புறம் கொடுக்குறேன். முதல்ல பாடலை பார்த்திடலாம். பரிதவியா மெத்த நொந்து மயல் கூற அப்படின்னா மனசு நொந்து பரிதவிச்சு போய் காதல் கொண்டு அழுது அழுது ஆசைப்படுகன் அபிநய மாதர்க்கு இறங்கி அபிநயிக்கக்கூடிய கண்களால் பேசும் பெண்கள் அழுது அழுது அவங்களுடைய அழுகைக்கு இறங்கி அவர் விழி பானத்து நெஞ்சம் அறை போய் நின்று அழிவது, அவங்களுடைய கண்களாகிய அம்பினால் மனசு அவங்க பக்கமே போய் அழிய யான் முன் பயந்த விதிவசமோ மற்ற உந்தன் அருள்வசமோ அப்படின்னா இந்த மாதிரி நான் நடந்துக்கிறது என்னுடைய விதினாலயா இல்ல உன்னுடைய திருவருள்னால நான் அந்த மாதிரி மாயில மாட்டிருக்கேனா பிரம்மம் தெரிகிலேனே அப்படின்னா இதுக்கான காரணம் எனக்கு புரியலப்பா. எழுத அரு வேதத்தும் அன்று முழுதினுமாய் நிற்கும் எந்தை என அப்படின்னா பிரகலாதன் எல்லா வேதங்களையும் நிறைஞ்சிருக்கிற பெருமாள் தான் அப்படின்னும் இந்த வேதத்தோட பொருளா இருக்கிறதும் பெருமாள் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை அங்க குறிப்பிட்டாரு. ஒரு ஞான குருந்தர் உள்ளம் மேவும் அப்படின்னா யாரிடம் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஞானம் நிறைந்த குழந்தையாகிய பிரகலாதனுடைய மனதில் இருக்கும் இரு உருவாகி துளங்கி ஒரு கண தூணில் பிறந்து, இரு உருவம்னா மனிதனாகவும் சிங்க முகத்தோடும் இருக்கக்கூடியவர். அவர் தூண்ல இருந்து தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்தாராம். இரணியன் மார்பை பிளந்த தனி ஆண்மை அப்படின்னா இரணியனுடைய மார்பை பிளந்து அவனை கொன்ற வீரத்தை உடையவர். பொழுது இசையா விக்கிரமன் தன் மருக, பிரகலாதன் வேண்டின உடனே வந்து நின்று விக்கிரமன் அப்படின்னா திரிவிக்ரமன் அப்படின்னு பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா, 3 அடிகளை அளந்த உயர்ந்து நிற்கக்கூடிய பெருமாள். அவருக்கு மருமகனாக இருக்கக்கூடியவனே. உராரிக்கு மைந்த அப்படின்னா திரிபுரத்தையும் எரித்த சிவபெருமானுக்கு மகனாக இருப்பவனே. புலக படியிர குறும்பை உடன் மேவும் அப்படின்னா உலகாங்கிதம் அடையக்கூடிய சந்தனம் பூசிய தென்னங்குருமை போன்ற கணங்களை உடையவளும். புயல்கரி வாழ சிலம்பின் பணசர மானுக்கு உகந்து அப்படின்னா புயல் அப்படிங்கிறது மேகங்களையும் கரி அப்படிங்கிறது யானையை குறிக்கக்கூடியது. இது ரெண்டுமே வாழக்கூடிய வள்ளி மலையின் வேடர் குலத்துக்கு மான் போன்றவளாக இருக்கும் வள்ளியின் மீது காதல் கொண்டு புனமிசை ஓடி புகுந்த பெருமாளே அப்படின்னா அவளை பார்க்கறதுக்காக வள்ளி பாதுகாத்து வந்த திணைப்புலத்துக்கு ஓடி அங்கே புகுந்து நின்ற பெருமாளே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் மடல் எழுதுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த காலத்துல ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை விரும்பும் போது தான் விரும்பக்கூடிய பெண்ணை பத்தி அழகா வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதணும். அதோட அவளுடைய உருவத்தையும் வரைந்த ஏட்டியும் கையில வச்சிருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வசிக்கக்கூடிய அந்த ஊருக்கு போய் 4 தெருக்களும் சந்திக்கக்கூடிய இடத்துல பேசாம அமைதியா நிக்கணும். அந்த பொண்ணோட ஓவியத்தையும் பார்த்தவாறே இருக்கணும். இரவு பகல்னு பார்க்காம இருக்கணும். அவனை பத்தி யாராவது கிண்டல் கேலி பேசினாங்கனாலும் அதையும் அவன் கண்டுக்க கூடாது. அப்படி அவன் உறுதியோடு இருந்தானா பொண்ணோட வீட்டுக்காரங்க அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரி முருகன் வள்ளிய ஊரறிய மடல் எழுதி திருமணம் செய்து கொண்ட காட்சி கந்த புராணத்துல இருக்குது. அதைத்தான் இவர் குறிப்பிட்டிருக்காரு.